Okay. So linear equation solving in matrix method. சொல்றாங்க linear equation solving matrix method. சரிங்களா? நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ அது எப்படி ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னா a1 x1 அதாவது இங்கே a1 எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே a11 வச்சுக்கோங்க அப்போ ஈஸி. a12y ப்ளஸ் a13z ஈக்குவல் டு b1. அதே மாதிரி a12x a12 பதிலாக இங்கே 21 வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டாவது வேரியபிள் போச்சுல a21y a22y plus a23z equal to b2 and last equation 3 வேரியபிள்னால 3 ஈக்குவேஷன் கம்பல்சரி இருக்கணும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி a32y plus a33z equal to b2. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் மாற்றணும். மேட்ரிக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஒய் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். அப்படியே மீனிங் என்ன? a11 a12 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் a13. அதே மாதிரி செகண்ட் இல்லை a21 a22 a23 a31 a32 சார் இனி அடுத்த ஒரு காலம் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு வரும். ஆமாம், எக்ஸ் ஒய் இஜெட். அடுத்தது இந்த ரைட் சைடு அதுக்கப்புறம் அது ஜீரோனா ஜீரோன்னு அதாவது ரைட் சைடு இங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அது ஜீரோனா ஜீரோ, என்ன கான்ஸ்டன்ட் இருக்குதோ அது ஓகே சார். சரிங்களா? இது எப்படி நம்ம ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேசிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இது நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ஒரு பேசிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, அதான் ஃபார்முலா. இப்போ இது என்ன ஃபார்மேட் எழுதலாங்க? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு மீனிங்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஏ இன்வர்ஸ் ஆஃப் இன்ட்டு பின்னு எழுதலாம். இங்கே ஏ இன்வர்ஸ் வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1 by determinant of a into 1 by determinant of a into adjoint of a. இந்த adjoint of a என்ன ஃபார்முலா? இந்த மாதிரி இருந்தா ஏதோ பண்ணிடுறேன் சார். அது வந்து டிவைடட் பை ஒய்னு போட்டிருந்த மாதிரி இருந்து கோஃபேக்டர். இது வந்து கோஃபேக்டர் ஆஃப் a டிரான்ஸ்போஸ். நான் சொல்றேன் என்ன வேணும் உனக்கு சார்? இந்த மாதிரி ஃபார்மேட் ஓகே பண்ணிடலாம் சார். டிவைடட் பை ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணாம போனோம்னா நீ கிளியர் ஆயிக்க. என்ன ரிவிஷன் பண்ணாம கிளியர் ஆயிக்கோ. ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஈஸியாக தான் பார்த்துக்கோங்க. சால்வ் ஈக்குவேஷன் யூசிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். இது சால்வ் பண்ணிடுவீங்களா? இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி போட்டுடலாம். y plus 2z equal to 8 and 2x plus z equal to 5 using matrix method. எப்படி சால்வ் பண்ண டக்குன்னு சொல்ல போகலாம். what is a matrix format? சொல்றாங்க போட்டுருவீங்களா? டக்குன்னு சொல்லு. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன? x y சார் a1 a2 ஃபர்ஸ்ட்ல வரும். அதான் இங்க இந்த ஈக்குவேஷன் சொல்ல. இந்த ஈக்குவேஷனுக்கு என்னென்ன வரும்? x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஏடா போட்டுருங்கற சொல்ல மாட்டேங்கிறேன் டக்குன்னு. 1 2 z ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல. அதே மாதிரி x ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல. ஓகே 1 இது 2. இங்க என்னது? 2 0 1. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்னது? இதுதான் ஏங்கற மேட்ரிக்ஸ், இதுதான் x, இதுதான் b. அப்ப x ஈக்குவல் என்ன எழுதலாம்? a இன்வர்ஸ் இன்டு b ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா என்னது? 1 by determinant of a into adjoint of a. It's a very important rule. Determinant of a is not equal to 0. அப்படினா என்ன மீனிங்? யூனிக் சொல்யூஷன். ஓகே, யூனிக் சொல்யூஷன். அதான் another மீனிங் என்ன? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் என்ன? determinant of a is not equal to 0. சரிங்களா? சப்போஸ் determinant of a equal to 0 னா என்ன மீனிங்? சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப யூனிக் சொல்யூஷன் கிடைக்காது. சரிங்களா? சிங்குலர் மேட்ரிக்ஸ் பட் நாட் ஏ யூனிக் சொல்யூஷன். அப்ப என்ன கிடைக்கும்? ரெண்டு கேஸ் டிவைட் ஆகும். எய்தர் a into HA. கரெக்ட்டுங்களா? a into HA வந்து உனக்கு என்னவா கிடைக்கணும்? ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்குதா இல்ல நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்குதா செக் பண்ணிட்டு a into HA not equal to 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குதா செக் பண்ணிட்டு determinant of a equal to 0 பட் இந்த a into HA HA into a இதனோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? either equal to 0 இருக்கணும் இல்ல not equal to 0 இருக்கணும். not equal to 0 இருந்தா no solution. ஓகே, not equal to 0 இருந்தா no solution. equal to 0 இருந்தா என்ன மீனிங் அப்படின்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா இருக்கலாம், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா இருக்கலாம், ஆர் நோ சொல்யூஷனாகவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இது மெயின் மீனிங் என்னன்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட்.
இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் முடிச்சுட்டு வந்துருக்க +2 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் 0 யூனிக் சொல்யூஷன் கிடைக்கனாலும் கன்சிஸ்டன்ட் தான். இல்லை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைச்சாலும் மெனி சொல்யூஷன் கிடைச்சாலும் அந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ நோ சொல்யூஷன் வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் பேருக்கு என்னன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன். சரியாமா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஞ்சம் நோட். சரியா கண்ணு? ஓகே சார். கன்சிஸ்டண்டா யாரு, யூனிக் சொல்யூஷனா யாரு, சிங்குலர்லாம் யாரு, நான் சிங்குலர்னா யாரு, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க் எடுத்து முடியும் என்னது, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது நம்மளோட மெயின் ஒர்க். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்கலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சொல்றேன் கண்ணு, 1 எடுத்துருவேன். 1 எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1 into 1 minus 0. 0. அப்போ வெறும் 1. மைனஸ் 2 எடுத்துருவேன். minus 2 into minus 4. மைனஸ் 4 0. அது 0ன்னு 0ன்னு போட்டுடலாம். கரெக்டுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாவா? சரி, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன வந்து சொல்லுங்க. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ -7 சார். கரெக்டா சொல்றான். +8 ஆகும். ஓகே, அங்கேயே மிஸ்டேக் ஏதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும். அப்போ என்னது, இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அது இங்கே எழுதிடுவோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படி மீனிங் என்ன? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா A inverse exists. யூனிக் சொல்யூஷன் ஆல்சோ கன்சிஸ்டன்ட். யூனிக் சொல்யூஷன் ஆல்சோ கன்சிஸ்டன்ட். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா? கோஃபேக்டர் ஆஃப் ஏ. கரெக்டுங்களா? கோஃபேக்டர் ஆஃப் ஏ அதனுடைய டிரான்ஸ்போஸ். சரிங்களா? Transverse. இப்போ கோஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? கோஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து என்ன எழுதணும்? ஏ கேபிட்டல் ஏஐஜேன்னு எழுதணும். ஓகேங்களா? கோஃபேக்டர். அப்போ கேபிட்டல் ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட மேட்ரிக்ஸ் வச்சு தான் ஒவ்வொரு எழுதணும். நம்ம மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் இதுதான். கரெக்டுங்களா? என்ன மேட்ரிக்ஸ்? 1 2 0 0 1 2 2 0 1. சரிடா கண்ணு? அப்போ இதை கண்டுபிடிக்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1க்கு கண்டுபிடிக்கணும். இந்த 1க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் சைன் எழுதணும். சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சைன்? ஃபர்ஸ்ட் சைன் பிளஸ் மைனஸ் -1/2 into minor of 1, 1. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரிங்களா? அது கரெக்டாக போடுங்க. இது வந்து மேட்ரிக்ஸோட சைன். சரி, இப்போ யாருக்கு என்ன போடுறீங்க? 1ஓட கோஃபேக்டர். அது நல்லா நார்மலாக எழுதுவீங்களா இல்லை பெரிய மேட்ரிக்ஸாக போகிற பார்த்துங்க. ஏஐஜே இதனோட வேல்யூ எப்படி எழுதுன்னு பார்த்துங்க. ஒரு பெரிய மேட்ரிக்ஸாக போடுறேன். அதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1ஓட 1 சார். 1 ஃபர்ஸ்ட் அது டிட்டர்மெண்ட் எழுதிங்க. 1 2 0 1. கரெக்டுங்களா? 1 2 0 1. அடுத்த மேட்ரிக்ஸ் என்னது? 2. 2க்கு என்ன செய்யணும்? மைனஸ் செய்யணும். அதனோட டிட்டர்மெண்ட் எழுதுங்க. அதனோட டிட்டர்மெண்ட் என்னது? டக் டக்குன்னு சொல்லு. இதுவும் கட் ஆயிடும். 0 2 2 1 0 2 2 1. புரியல என்ன கேட்டுட்டா கண்ணு? அடுத்து 0 எழுதணும். 0ன்னு இந்த டைம் கிடைக்கும். இல்லை சார், புரியுது. 0 1 2 0. அப்போ என்ன சொல்லு? புரியுதுன்னா சொல்லு. 0 1 2 0. என்ன சைனு? இது ப்ளஸ் சைன், அதனால விட்டுடலாம். அடுத்து என்ன சைனு? மைனஸ் சைன். அடுத்த ரோ சொல்றாங்க. இந்த 0க்கு எடுத்து என்ன கிடைக்கும்? இந்த கரஸ்பாண்டிங் 0க்கு எடுத்தா 2 0 0 1. அடுத்து ப்ளஸ் சைன், அதை விட்டுடலாம். ப்ளஸ் சைன் 1க்கு எடுக்கிறோம். இந்த 1க்கு எடுத்தா இது எடுக்கணும். சொல்லுப்பா. 1 0 2 1. 2 1 Yes sir. 1 0 2 1. அடுத்து லாஸ்ட்டுக்கு வந்து மைனஸ் சைன் சொல்றாங்க. 1 2 2 0. 1 2 2 0. 1 2 2 0. சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் 2 0 1 2. லாஸ்ட் ஒன் இந்த 2 எடுப்பீங்க. 2ன்னு கரஸ்பாண்டிங் 2 0 1 2 சைன் வந்து ப்ளஸ் 2 0 1 2. அடுத்து கடைசிக்கு லாஸ்ட் மிடில் 1 0 0 2. 1 0 0 2 0. 1 0 0 2. அடுத்து ப்ளஸ் சைன் சொல்றாங்க. ப்ளஸ் சைன்னா 1 எடுப்பீங்க. இது கேட்டு 1 2 0. 1 2 0 1. கரெக்டாமா? சைன் ப்ளஸ் தான். கரெக்டா? மொத்தம் எத்தனை மைனஸ்? 1 2 3 மைனஸ் வந்துருச்சு.
3 மைனஸா 1 2 3 4 மைனஸ். ஓகே 4 மைனஸ் வந்துச்சு கரெக்டா. இதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் என்ன சொல்லி பார்ப்போம். டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப ஏஐஜே கோஃபேக்டர் வேல்யூ 1 sir. First one 1 sir. 1 மைனஸ் 1 தான் 1. ஓகே வெரி குட் 1 கரெக்ட். minus 0. ஓகே அடுத்தது மைனஸ் வேல்யூ இருக்குது. Minus 0 plus 4 sir. ப்ளஸ் 4. அடுத்தது 0 மைனஸ் 2வா Minus 2 sir. மைனஸ் 2 தானே அது. Yes sir. Minus 2. அடுத்தது 2 இதுக்கு Minus 2. அடுத்தது 1 1. அடுத்தது ப்ளஸ் 4 0 yes. மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிடும். Minus 4. அதுக்கு 4 4 sir. 4 இதுக்கு Minus 2. மைனஸ் 2. A3 1 வெரி குட். இதான் கோபேட்டர். இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா டக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டைம் போட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வரும் அட்ஜாயிண்ட். இது கோபேட்டரோட டிரான்ஸ்போஸ். அப்ப சொல்லுங்க ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ். Minus 2 4. 1 minus 2 4 4 1 4 1 minus 2 அடுத்து என்ன கிடைக்கும் 1 minus 2 4 4 1 minus 2 minus 2 4 1 கரெக்டா வந்து செக் பண்ணு. Yes sir. Correct. 1 minus 2 4 4 1 minus 2 minus 2 4 1. சரி இப்போ யாரை கண்டுபிடிக்க போறோம் x equal to இதெல்லாம் பாருங்க ஃபார்முலா என்னது x equal to a inverse of a inverse into b. இப்போ a inverse வேணும்ல அப்ப a inverse equal to 1 by determinant of a 1 by 9 determinant வந்து 1 by 9 தானே into this matrix கரெக்ட்டுங்களா. கரெக்ட்டா அப்ப எழுதுங்க 1 by 9 அப்ப 1 by 9 into a inverse value 1 minus 2 4 4 1 minus 2 minus 2 4 1 into b matrix என்ன கிடைச்சது 585 கரெக்ட்டா 585 செக் பண்ணிக்கங்க b matrix கரெக்ட்டானு 585 ஓகே. அப்ப அப்ளை பண்றாங்க இது சால்வ் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் சரிங்களா. ரொம்ப ஈஸியான மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ காலம் மெத்தட். அப்போ 1 by 9 வெளியே இருக்குது. ரோ காலம் டக்கு மல்டிப்ளை பண்ணா போதும். இல்ல போட்டு எழுத வேணுமா 1 into 5 5 டேரக்டாக போட்டோம் பாத்துங்க -2 8 2 4 into 5 20 ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. செகண்ட் ஒன் 5 into 4 20 ஓகேங்களா. 1 into 8 8 கரெக்டாப்பா. Yes sir. அடுத்தது என்னது -2 வாட் -2 into 5 -2 into 5 -10. So last one -2 into 5 -10 4 into 8 32 1 into 5 5 1 into 5 5 கரெக்டா தானே. அப்ப 1 by 9 into எவ்வளவு கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஒன் 9 25 9 செகண்ட் ஒன் 28 18 18. நெக்ஸ்ட் ஒன் 27 37 minus 10 27. அப்ப மூணு லைன் விடாதா கேபிட்டல் x கேபிட்டல் x ஓட வேல்யூ என்ன x y z. அப்ப டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் 1 by 9 னா 9 கட்டாயமா 1 2 3. அது இருந்து என்ன தெரிஞ்சிச்சு x equal to 1 y equal to 2 z equal to 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் வாட் நார்மல் ஈக்குவேஷன். சரி இப்போ நார்மல் ஈக்குவேஷன் போட்டாச்சு. இப்போ ஸ்பெஷல் ஈக்குவேஷன் எப்படி போடுவீங்க. ஸ்பெஷல் ஈக்குவேஷன் டிவைட் பை இருக்குது பட் அடிஷனலாக ஒரு ஐடியா கொடுத்துட்டான். ஸோ அது அடுத்த கொஸ்டின் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க. அப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஒர்க்கிங் இருக்காது. இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுக்குறேன்னா ஃபைண்ட் ஏபி கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூ என்ன சொல்லிட்டோம் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கொடுத்தோம் அந்த கேஸ் 2 3 4 5 4 -6 அடுத்தது 3 3 -2 -2 ஓகே. பியோட வேல்யூ கொடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறோம் 22 34 8 16 -32
22 minus 13 7. சரிங்களா? ஃபைண்ட் ஏபி கொடுத்துரும். செகண்ட் கேஸ் கொடுக்குறோம் யூசிங் திஸ். அதான் நம்ம இம்பார்ட்டன்ட் லைன். யூசிங் திஸ்னாவே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூசிங் திஸ் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கேன், சொல்ல போகலாம். அதை பார்த்து 2 by x plus 3 by y plus 4 by z equal to minus 3. அடுத்து என்னது? 5 by x plus 4 by y minus 6 by z equal to 4. ஸோ அடுத்து என்னன்னா 3 by x minus 2 by y minus 2 by z equal to 6. இது 3 ஈக்குவேஷன். சரிங்களா? சரி, இப்படி கொடுத்துட்டாலும் என்ன மீனிங் அப்படின்னா, கண்டிப்பா நீ ஈக்குவேஷனை செக் பண்ணணும். இந்த 2 3 4 இல்லை 22 34 இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மேபி இந்த XYயோட கோஎஃபிஷியண்டாக இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இங்கே பாருங்க 2 3 4 இருக்குது. இங்கே செக் பண்ணுங்க 2 3 4 இருக்குதுன்னா ஏ மேட்ரிக்ஸில் 2 3 4 இருக்குது. சரிங்களா? அடுத்து 5 4 minus 6. ஓகே, 5 4 minus 6. அப்போ 5 4 minus 6 இங்கே இருக்குது. அடுத்தது 3 minus 2 2 minus 2 வரும். அப்போ பாருங்க 3 minus 2 minus 2 வருது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by x 1 by y 1 by z தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த பி மேட்ரிக்ஸுக்கு எது கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணும்போது மேபி சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஏ இன்வர்ஸுக்கும் பிக்கும் எனக்கு லிங்க் இருக்கும். அதனால தான் வந்து அவன் வந்து ஏபி கேட்குறான். எதனால ஏபி கேட்குறான்? ஏ இன்வர்ஸுக்கும் பிக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்க போகுது. அப்படி நம்ம ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும். மேபி டயகனல் கொண்டு வேல்யூ வரும், டயகனல் கொண்டு ஏதோ ஒரு வேல்யூ வரும், ரிமைனிங்னா உனக்கு 0 ஆகுங்கிற ஒரு மீனிங் நீ செட் பண்ணிக்கணும். மேபி நான் கன்ஃபார்மாக சொன்னேன், மேபி 0 ஆகலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். உனக்கு 2 ஒர்க் அவுட் மெர்ச் பண்ணி கொடுக்க மாட்டான். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த எலிமெண்ட்டை மட்டும் நீ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போகுதா கண்ணு. மற்றெல்லாம் மேக்ஸிமம் தான் 0 ஆகுது. இது ஷார்ட்கட். இந்த மாதிரி கேட்டுட்டாவே இப்போ ஈக்குவேஷனோட மிங்கிள் பண்ணி கேட்கும்போது யூசிங் திஸ் சொல்கிறோம் பார்த்தியா? அப்படிங்கும்போது மேக்ஸிமம் டயகனல் வந்து வேல்யூ இருக்கும், மற்றதெல்லாம் 1ன்னு வரும், ஸோ மற்றதெல்லாம் 0ன்னு வரும். அதை மட்டும் நீ செக் பண்ணால் போதும். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட். புரியுதாப்பா? எஸ் சார். சரி, இப்போ இதை வச்சு நம்ம போட வேணும். இதுதான் நம்மளோட ஷார்ட்கட். இப்போ நம்ம ஏபி மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? சொல்கிறாங்க நான் ஏபி ஆல்ரெடி மேக்ஸிமம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏபியோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நீ மேக்ஸிமம் முடிச்சிருப்பேன். நான் அப்படியே போடுறேன், பார்த்துக்கோ. நீ சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். 5 4 minus 6 and also திருப்பி மல்டிப்ளை பண்ண போறீங்களா சார்? என்னடா கண்ணு? திருப்பி மல்டிப்ளை பண்ண போறீங்களா? ஆமா, ஃபுல்லாக டக்குன்னு முடிச்சிடுறேன். நீ ஆன்சர் சொன்னா சரி, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். நீ ஆல்ரெடி உனக்கு ஒர்க் கொடுத்துக்கல, டக்குன்னு முடிச்சிடுறேன். 22 34. அடுத்து என்னது? 8 16 minus 32 22 minus 13 7. கரெக்டாப்பா? சொல்லு பார்க்கலாம். நீ ஆன்சர் சொல்லிப்பீங்களா? சொல்லு பார்க்கலாம், இல்லை நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறதா? விதின் இல்லை சார், 152 152 ஆல்ரெடி முடிச்சுட்டேன். மற்ற 0 ஆகுதான் மட்டும் செக் பண்ணு. 2 into 2 4 4. அது மட்டும் 0 ஆகுதான் செக் பண்ணிக்கலாம். 4 3 into 16 வந்து எவ்வளவு? 3 into 16 வந்து 48 ப்ளஸ் 48. கரெக்டுங்களா? அதே மாதிரி 4 into minus 13. 4 into minus 13 எவ்வளவு? minus 52. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சா? நான் சொன்ன மாதிரி 0 ஆயிடுச்சா? அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 0. சரிங்களா? அடுத்து செக் பண்ணுங்க. கடைசி இது 2 into 34. 2 into 34 எவ்வளவு? 64 68. ஓகேங்களா? அடுத்தது 3 into 32. 3 into 32 எவ்வளோக்குன்னு? மைனஸ் 96. 4 into 7. 4 into 7 எவ்வளவு? 28. அப்போ என்ன ஆகும்? 76 96 96 96 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு? 0 ஆயிடுச்சு. கரெக்டாக மக்கண்ணு? அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. 5 into 8 40. 4 into 8. சரி, நான் மாற்றி பண்ணிட்டோம். 5 into 20 தானே? 5 into 20 எவ்வளோ? 100. 100. 4 into 8 32 ப்ளஸ் 32. 6 into 22 மைனஸ் 6. அதுக்கு மைனஸ் 132. கரெக்டுங்களா? அப்போ ஆட் பண்ணாங்க 0 ஆயிடுச்சானு? 132 மைனஸ் 132 0 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. 5 into 2 10. 4 into 16. 4 into 16 எவ்வளோப்பா? 64.
40 64 கரெக்ட். அடுத்து மைனஸ் 6 மைனஸ் 13 எவ்வளோ கிடைக்கும்? 78 ப்ளஸ் 78. இதை ஆட் பண்ணி பாடுறாங்க. இதை ஆட் பண்ணி எவ்வளோ கிடைக்கும்? 70 74 74 82 152 வந்துருச்சு கரெக்டுங்களா? 152. Yes, sir. அது மாதிரி அடுத்தது மல்டிப்ளை பண்ணுங்க. 5 இன்ட்டு 34 5 இன்ட்டு 34 150 170 கரெக்டுங்களா? 150 170. அடுத்து என்னது? 4 இன்ட்டு 32 4 இன்ட்டு மைனஸ் 32 எவ்வளோ கிடைக்கும்? 4 இன்ட்டு மைனஸ் 32 120 128 6 இன்ட்டு மைனஸ் 6 இன்ட்டு 7 மைனஸ் 6 இன்ட்டு 7 எவ்வளவு? 42 மைனஸ் 42. அப்போ என்னாச்சு? 130 170 170 170 0 ஆயிடுச்சு கரெக்டாக கண்ணு? Yes, sir. எந்த மிஸ்டேக் இருந்தால் வெரிஃபை பண்ணிக்கோ, அதுக்கு திரும்ப போடுறேன். அடுத்தது 3 இன்ட்டு 20 3 இன்ட்டு 20 எவ்வளவு? 60 மைனஸ் 2 இன்ட்டு 8 மைனஸ் 16. அடுத்து என்னது? மைனஸ் 2 இன்ட்டு 24 மைனஸ் 44 சரிங்களா? அடுத்தது 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 6 மைனஸ் 2 இன்ட்டு 16 மைனஸ் 32 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 13 ப்ளஸ் 26 Plus. இது 0 ஆயிடுச்சா? இதுவும் 0 ஆயிடுச்சா? செக் பண்ணிக்க. இது 0 ஆயிடுச்சு. அடுத்த லாஸ்ட் ஒன் 3 இன்ட்டு 34 3 இன்ட்டு 34 90 102 102 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 32 ப்ளஸ் 64 ப்ளஸ் 64 கரெக்டாப்பா? அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 7 மைனஸ் 40 மைனஸ் 40. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 168 14 போச்சுன்னா கரெக்டுங்களா? 166 166 14 போச்சுன்னா 152. பாருங்க, நான் சொன்ன மாதிரி டயகனல் 0 ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும் சரிங்களா? அப்போ என்னாச்சு? 152 0 0 0 152 0 0 0 152. இது என்ன டவுட்டுங்க கண்ணு? No, sir. இப்போ இது வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் போது என்ன பண்ணலாம்? 152 கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே காமன். இது 152 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1 0 0 0 1 0 0 0 1 கரெக்டுங்களா? 152 எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன் கரெக்டாப்பா? Yes, sir. ஏபி வேல்யூ இது. நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன ஐடியா தெரியும்? ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு தெரியும். அதனால என்ன பண்ண போறேன்? இந்த மேட்ரிக்ஸ்ல ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ண போறேன் கரெக்டுங்களா? இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன பண்ண போறேன்? ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு 152 இஸ் கான்ஸ்டன்ட் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் என்ன தெரியும்? ஐன்னு தெரியும் கரெக்டா? ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஐ கரெக்டாப்பா? இந்த மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் என்ன தெரியும்? ஐன்னு தெரியும். அந்த ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏங்கிறது என்ன தெரியும்? ஐன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஐ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறேன் சரிங்களா? அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் என்ன தெரியும்? ஐ தெரிஞ்சு ஐ இன்ட்டு பி ஈக்குவல் டு 152 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஐ வந்து ஏ இன்வெர்ஸ். சரிடா கண்ணு? அப்போ ஐ இன்ட்டு பி என்னது ஆல்ரெடி தெரியும். ஏ இன்வெர்ஸ்க்கு ஐனாலும் ஏ இன்ட்டு ஐனாலும் என்னது? ஏ தான். அப்போ ஐபின்னா என்னது? பி ஒன்லி. அப்போ பி ஈக்குவல் டு 152 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் which implies that A inverse equal to 1 by 152 into B. சரிங்களா? இது என்ன? இந்த கான்செப்ட் எனர்ஜி கம்ப்ளீட்டா? இந்த கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி கம்ப்ளீட்டா இருக்குதப்பா? அடுத்த ஸ்டெப் போமா? Next step. Okay. அப்போ A inverse equal to 1 by 152. B மேட்ரிக்ஸ் என்னடா கண்ணு? B மேட்ரிக்ஸ் வந்து 22 34 8 16 minus 32 22 minus 13 7. இதுதான் B மேட்ரிக்ஸ். சரியாடா கண்ணு? Yes, sir. இப்போ நம்மளோட ஈக்குவேஷனுக்கு வாங்க. இது வரைக்கும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர், வெரி குட். இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் முடியுது. நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? 2 by x also given that. நம்மளோட ஈக்குவேஷனை திரும்ப ரீரைட் பண்ணிட்டு நம்ம ஜெனரல் ஃபார்ம் மாற்றுறோம். 2 by x plus 3 by y
plus 4 by z equal to minus 3. அடுத்த ஈக்குவேஷன் என்னமா 5 by x plus 4 by y minus 6 by z equal to 4. 3 by x minus 2 by y minus 2 by z equal to 6. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி a என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன எடுக்க வேணும்னா 1 by x equal to capital X, 1 by y equal to capital Y, 1 by z equal to capital Z ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் எங்கன்னா x இருக்குதோ y இருக்குதோ இந்த ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணணும். 2x plus 3y plus 4z equal to minus 3. இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? 5 capital X plus 4 capital Y minus 6 capital Z equal to 4. அதே மாதிரி லாஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? 3 capital X minus 2 capital Y minus 2 capital Z equal to 6. இதுல என்ன டவுட் இருக்குதா இந்த ஸ்டெப்ல? இந்த ஸ்டெப் எடுத்து இது ரீப்ளேஸ் பண்ணனும். இந்த ஸ்டெப்ல என்ன டவுட் இருக்குதா? மிதின் நோ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் டவுட் கேட்டு இதை சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இல்ல? நோ. அப்ப இது A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் விட்டு எப்படி எழுதுங்க? 2 சொல்றாங்க. என்ன வரும் சொல்ல பார்க்கலாம் கோஎஃபிஷியன்ட் டைம்? 2 3 4 5 4 6 5 4 minus 3 minus 2 minus 2 minus 2 minus 2 into x y z x y z. லெஃப்ட் சைடு என்ன வரும்? ரைட் சைடு minus 3 4 6 minus 3 4 6. கரெக்ட்டுங்களா? minus 3 4 6. வேற என்ன கண்ணு? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல இதுக்கு ஃபார்முலா என்னது? a x ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே b இருக்குது. கரெக்டா? இது b இதுக்கு பதிலா நான் வந்து இது c ன்னு எடுத்துட்டேன். ஏன்னா b மேட்ரிக்ஸ் அவன் ப்ரீவியஸ் கொடுத்துட்டான். இங்க பாருங்க bங்கிற மேட்ரிக்ஸ் அவன் இந்த ஸ்டெப்ல கொடுத்துட்டான். நான் a வந்து a எடுத்தேன்னா a-வும் இங்க கொடுத்த a-வும் ஈக்குவல். கரெக்டா? இந்த a-வும் இந்த a-வும் ஈக்குவல். அதனால நான் டைரக்டா a-ன்னு எடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? பாருங்க இதுதான் a மேட்ரிக்ஸ். அப்ப இந்த a-வும் நம்ம ஈக்குவேஷன் வர a-வும் ஈக்குவல். அதனால நான் அதை எடுத்துட்டேன். பட் b கொடுத்தனால நான் வந்து கடைசியா ரைட் சைடு மேட்ரிக்ஸ் வந்து நான் c ன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? c ன்னு எடுத்துட்டேன். அப்ப என்னாச்சு? which implies that x equal to a inverse of into c. சரிடா கண்ணு? அவ்வளவுதான் கடை. இது போட்டு முடிஞ்சிருச்சு. a inverse வேல்யூ என்ன? a inverse வேல்யூ என்ன? இங்க போட்டீங்களா? அதான் a inverse ஒரு வேல்யூ. இங்க எழுதிக்கிறீங்களா? இதுதான் a inverse வேல்யூ. சரிங்களா? இது ஜஸ்ட் அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். நம்மளுக்கு ஒர்க் எங்க ஆகும்? a inverse கண்டுபிடிச்சு அதுல நீங்க சிம்பிளிஃபை பண்றதா ஒர்க் ஆகும். இதுல ஈஸியா போட்டுக்கலாம். a inverse வேல்யூ என்ன? 1 by 152 into இதனோட வேல்யூ என்ன? 20 2 34 8 16 minus 32 22 minus 13 7 into C matrix. C matrix என்ன? minus 3 4 6 minus 3 4 6. அப்ப சொல்றாங்க என்ன நடக்கும்? 152 மல்டிப்ளை பண்ணுங்க. விதின் அப்படி மல்டிப்ளை பண்ணி சொல்ல பார்க்கலாம். 20 into minus 3 minus 60. very good. அடுத்தது plus 8. very good. அடுத்தது 34 6 180 204 ஆ 204. அதே மாதிரி 8 into minus 3 minus 24. 16 into 4 40 64 ஆ 64. 64. அடுத்தது minus 32 into 6 190. 180 அது 2க்கு 12 192 minus 190 minus 1. அதே கடைசி சொல்லுங்க 22 into minus 66. minus 13 into 4 52 minus 52. 7 into 6 42 plus 40. அவ்வளோதான். இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அப்போ என்னது? that is equal to 1 by 152. டக்குனு சொல்கிறாங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 60 24 போச்சுன்னா 204 போச்சுன்னா 1 அது கிடைக்கும்
அதாவது 212 60 212 60 போச்சுன்னா என்ன ஆகும் 152 ஆனா அப்பா 152 ஓகே அடுத்தது இது ரெண்டு ஆட் பண்ண என்ன இருக்குது 216 216 நினைக்கிறேன் மைனஸ் 64 plus 2 again மைனஸ் 152 வருதா மைனஸ் 152 வரும் செக் பண்ணி பாருங்க yes. அடுத்தது இது யாரு 60 60 அப்போ என்னாச்சு மைனஸ் minus 118 என்ன கிடைக்குது 8 இது வந்து 118 மைனஸ் சைனு அதில் 4 2 மைனஸ் பண்ணுங்க 6 11 போச்சுன்னா 7 அப்போ மைனஸ் 76 கரெக்டாப்பா மைனஸ் 76 yes sir minus 76 அப்போ உள்ள 152 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 152னா 1 மைனஸ் 1 மைனஸ் 1/2 கரெக்டுங்களா ஏன்னா 76 இதையும் கட்டணும் மைனஸ் 1/2 கரெக்டாக இருக்குன்னு okay sir அப்போ ஏதாச்சும் மெஸ் பண்ணி போடுங்க மெஸ் பண்ணால் என்ன ஆகும் எக்ஸ் ஒய் இஜெட்டா எக்ஸ் இது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இஜெட் ஈக்குவல் என்ன ரிசல்ட் வருது 1 மைனஸ் 1 minus 1 minus 1 இது வந்து கேபிட்டல் எக்ஸ் நம்ம ஸ்மால் எக்ஸ் மாற்றணும் கரெக்டுங்களா அப்போ என்ன ஸ்மால் எக்ஸ் மாற்றிடலாம் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்போ மீனிங் வந்து ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்சோ 1 அதே மாதிரி அடுத்த எழுதுவோம் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னா 1 by small y equal to capital Y small y equals minus 1 which implies small y is also minus 1 அடுத்து என்னது capital Z equal to minus 1/2 அப்படி மீனிங் என்ன 1 by small z equal to capital Z which implies that small z equal to reciprocal value is minus 2y கரெக்டா இதனோட reciprocal value minus 2y சரியாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா therefore x equal to 1 y equal to minus 1 and z equal to minus 2 இதுதான் நம்மளோட ஆன்சர் என்ன டவுட் இதுல ஃபுல்லா நோட் பண்ணிக்கோ